இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிகளுக்கான தன்மைகள் என்னவா இருக்க போகுது, அவங்க எதை பண்ணா வாழ்க்கையில ஜெயிக்கலாம், யாரோட சேரலாம் சேரக்கூடாது, எந்த மாதிரியான பார்ட்னரை சூஸ் பண்ணலாம், அவங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன மாதிரியான கலர்ஸ் அவங்க யூஸ் பண்ணால் அவங்க நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் ஒவ்வொரு ராசிகள் பற்றியான நிறையா தனித்தன்மைகளும் அவங்களுக்கு செட் ஆகக்கூடிய பொதுவான குண இயல்புகளோடையும் இந்த எபிசோட் அப்படி நகரப்போகுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா விஷயத்துலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இந்தந்த கட்டத்தில் இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையை எவ்வளோ எளிதாக கையாளலாம் அப்படின்ற மாதிரியான தன்மையோட ஒவ்வொரு ராசிக்காரர்கள் இப்போ எப்போ பார்த்தாலும் இந்த நாள் இப்படி, இந்த நாள் அப்படி, இந்த நாள் எனக்கு செட் ஆகுமா, இன்னைக்கு திதி சூனியமா, இன்னைக்கு அதை போடணுமா, மோர் குடிக்கணுமா, வெள்ளம் போடணுமா, இப்படிலாம் போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு அதையே பார்த்துட்டு இருக்கிறதா வேலையை பார்க்குறதா. அப்போ அதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இன்னைக்கு நான் எந்திரிச்சிருக்கேன், இந்த டே எனக்கு ப்ரெசன்டபுளாக இருக்கணும், சக்ஸஸ் கொடுக்கணும், நான் என்னெல்லாம் பண்ணலாம், நான் இந்த மாதிரியான கேரக்டரில் இருக்கேன், இந்த ராசியாக இருக்கேன், இந்த ராசிக்கு எதெல்லாம் கரெக்டாக இருக்கும், எந்த மாதிரியான கலர் நான் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ஜாபுக்கு நான் போகலாம் அப்படின்ற மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டியில் என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் என்னோட வச்சுக்கிட்டா என் லைஃப்பில் நான் சக்ஸஸ் அடைய முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நகர்தலோட இந்த எபிசோட் போகுது. வாங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரியான நிறங்களை அவர்கள் பயன்படுத்தலாம், என்ன மாதிரியான தொழில்களை மேற்கொள்ளலாம், யாருக்கும் தெரியாமல் பிரபஞ்சத்தோட ஆற்றலை ஈர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை பண்ணலாம் பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி. மேஷம் அப்படின்னால இசிக்கொல்ட்டு நான் எப்பவுமே சொல்கிறது என்னென்னா, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, ஆளுமை, அட்டகாசம், அறிவு நுட்பம், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிராசிங் பவர், எல்லாருக்கும் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு ஓடக்கூடிய ஒரு இயல்பு, அந்த மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். காலபுருஷ தத்துவத்தில் முதல்ல யாரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணும்போது நம்ம முன்னோர்கள்லாம் செலக்ட் பண்ண ஒரு ராசி என்ன அப்படின்னா அது மேஷ ராசி தான். ஏன்னா மேஷம் அப்படின்னாலே லீடர்ஷிப் குவாலிட்டி, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது தான் ஒரு லைஃப்பில் தேவை இல்லையா. ஸோ ஒரு அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு எது வேணும் அப்படின்னா அங்கே மேஷம் தான் வேணும். என் பின்னாடி எல்லாரும் வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு அரவணைப்பு பொருந்திய ஒரு ராசி என்ன அப்படின்னா மேஷராசி தான். மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய விதமான குண இயல்புகள் இருக்கும். இயல்பாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ராசியில பிறக்கிறதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த ராசியில இருக்கிறவங்க இந்த மாதிரியான குண இயல்பு இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆனா மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, அடுத்தவர்களுக்காக பரோபகாரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாமா. உங்களை மாதிரி உண்டா அப்படின்னு சொல்லிட்டா போதும், மேஷத்துக்கு வீட்டுக்கு கூட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணக்கூடிய ஆளா இருப்பாங்க. ஆனா யாருக்கு சாப்பாடு போட்டு பண்றீங்களோ அவங்க தான் உங்களை முதுகுல குத்திட்டு போகக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்து அதன் மூலமாக ஒரு நம்பிக்கை துரோகத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆட்களாக இருப்பார்கள். என்ன மேடம் எடுத்தோன்னே இப்படி சொல்றீங்க அப்படின்னா, இதுதான் மேஷத்திற்கான விதிக்கப்பட்ட விதி. இப்போ நம்ம எதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பண்றோம்னா, எனக்கு என்ன விதிக்கப்பட்டு இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி என்னுடைய பிளஸையும் மைனஸையும் ஈக்குவல் பண்ணிக்கலாம், பிளஸ்ஸா இருந்தால் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், மைனஸா இருந்தால் எப்படி சமன் செஞ்சுக்கலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மேஷத்தோட பிளஸ் என்ன அப்படின்னா அதோடைய நெக்ஸ்ட் மூவ். ஏன்னா அது சரராசி, சரம்னாலே ஒரு இடத்துல நிக்காது இல்லைங்க, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ மேஷம் அப்படின்னாலே ஓடிக்கிட்டே இருக்கணும், அவங்களால ஒரு இடத்துல நிக்கவே முடியாது. அடுத்து போத்தவங்க நம்மளை ஏமாத்திட்டா கூட ஒரு 10 நிமிஷம் அவங்க வருத்தப்படுவாங்க, அடுத்த நிமிஷம் டக்குன்னு போவாங்க, அடுத்தவங்கள்ட்ட ஏமாறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரி வெள்ளந்திக்காரவங்கன்னு சொல்லாமா, அப்படிதான் சொல்லணும் அவங்கள. ஏன்னா தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம அடுத்தவர்களுக்காக அனைத்தையுமே கொடுக்கக்கூடிய, அடுத்தவர்களுக்காகவே வாழக்கூடிய, அடுத்தவர்களுடைய வாழ்வியலை முன்னேற்றக்கூடிய ஒரு ஏணியாகத்தான் எப்பயுமே இருப்பாங்க மேஷராசிக்காரங்க. இது மாதிரி ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 விதமான பண்பு இருக்கும், அந்த மாதிரி மேஷத்துக்குமே 2 விதமான குணங்கள் அப்படின்னு இருக்கும். ஒரு வகையான மேஷராசி என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அடுத்தவங்க முன்னேறினா போதும் அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. டேய் என்னடா உன்னை ஏமாத்திட்டு போயிட்டா அப்படின்னா, பரவாயில்ல மச்சான் நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள ஓடக்கூடியவங்களா விட்டுட்டு அடுத்து யாருக்கு நம்ம உதவி பண்ணலாம் அப்படின்னு ஓடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். ஆனா இன்னும் ஒரு வகையான மேஷராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா, எனக்கு தான் முதல்ல ஃபர்ஸ்ட் என்னோட பியாரிட்டி, நான் என்னை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சுயநலம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ஆடு அப்படின்றத மேஷத்தோட ஒரு தன்மையாக குறிக்கப்படுறதுனால ஆடு என்ன சொல்றது, அதுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு ஆடு மேலே போச்சுன்னா எல்லா ஆடு மேலே போயிடும், திரும்ப இறங்க தெரியாது, அப்புறம் அங்கேருந்து யாராவது ஒருத்தவங்க கூட்டிட்டு வரணும். அந்த மாதிரி மேஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிற்கவே மாட்டாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு அவங்கள படுத்துகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா, கூட இருக்கவங்களுக்கு தான் தெரியும்.
இதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க ஓடுற ஓட்டம் காற்றாற்று வெள்ளம் மாதிரி இருக்கும். ஆனால் அவங்கள ஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்கு எல்லாரும் உட்காந்து புஷ் பண்ணணும். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, இவங்கள நம்பலாமா நம்பக்கூடாதுலாம் மேஷத்துக்கு தெரியாது. யாராக இருந்தாலும் நம்பிடணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லவங்க. ஏன்னா அவங்க நல்லவங்கல்ல. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் அடுத்தவங்க நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி மேஷம் அப்படின்னாலே ஏசிக்கொள்ட்டு போட்டா அடுத்தவர்களை நம்பி அடுத்தவர்களுக்காகவே வாழக்கூடிய, அடுத்தவர்களுடன் ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய, துரோகங்களை பல விஷயத்துல வாழ்க்கையில வந்து கடந்த ஒரு நபராகத்தான் மேஷராசிக்காரர்கள் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஏன் அப்படின்னா தான் தனக்கு அப்படின்ற விஷயம்லாம் மேஷத்துக்கு தெரியாதுங்க. இருக்கிற 12 ராசிலேயே ரொம்ப இன்னசென்ட்டா, ரொம்ப வந்து வெகுளித்தனமா, எதை பத்தியுமே யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு ஒரு விஷயத்த பண்ணிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா மேஷராசிக்காரங்க தான் இருப்பாங்க. இது மைனஸா இல்ல பிளஸ்ஸா அப்படின்றது அவங்கவுங்களுடைய தனித்தன்மையை பொறுத்தும் அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்ததும் இருந்தாலுமே எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கிறது அப்படின்றது முடியாத விஷயம் இல்லை. ஆனா மேஷத்துக்கு வந்து எல்லாருக்குமே நல்லவங்களா இருக்கணும். எல்லாருமே என்ன குட்டுன்னு சொல்லணும், எல்லாருமே எனக்கு ஓகேன்னு சொல்லணும், நான் வந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இயல்போடையே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்ற மேஷராசி ஆட்கள் தான். இந்த மேஷராசி ஆட்களை மேக்சிமம் வந்து தனுசு அப்படின்ற ராசியோட ஈஸியா வந்து அவங்க வந்து அப்படியே அட்டாச் ஆயிடுவாங்க. தனுசுவை பார்த்தா போதும் மேஷத்துக்கு அப்படியே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். யூஸ்வலாகவே ரொம்ப மோசமான, ரொம்ப வலிமை மிக்க ஒரு ஆளுமை பொருந்திய, ரொம்ப கர்வமான, ரொம்ப அதீத வேகம் கொண்ட இப்படிலாம் என்ன வேணா வார்த்தையெல்லாம் சொல்லலாம். ஆனா ஹானஸ்ட்டா சொல்லணும், அது என்னதான் நெருப்பு ராசியாக இருந்தாலும் அதோட குணம் அப்படின்றது தண்ணீர் மாதிரி தான். அடுத்தவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக எந்த அளவுக்கு வேணா வளைஞ்சு கொடுத்து போகக்கூடிய ஒரு ஆட்களாக மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. மேஷராசிக்காரங்க இப்போ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கூட இருக்கவங்களாம் வேற இடத்துக்கு போனா சரி ஓகே, உங்க வேலையை முடிச்சுட்டு என் வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. ஸோ அடுத்தவர்களுக்காக தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய தியாகம், தன்னுடைய எனர்ஜி எல்லாத்தையும் கொடுத்து பின்னாடி அவங்க வந்து தமக்கு நாமம் போட்டு போனாலும் அதை பத்தி கவலைப்படாம, வருத்தப்படாம, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என்னத்த இவனெல்லாம் ஒரு ஆளா மனுஷனா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அடுத்த நிமிஷம் வேற யாராவது ஹெல்ப் கேட்டா உடனே அவங்களுக்கு போய் பண்ணக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா மேஷராசிக்காரங்க தான். முதுகுல ஒருத்தவங்க குத்துறாங்கன்னு தெரியுங்க அவங்களுக்கு. தெரிஞ்சுமே போய் முதுக காட்டக்கூடிய ஒரு ஆள் அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி அசாத்திய தைரியம் பொருந்திய ஆட்கள் யாரு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக மேஷராசி ஆட்கள் தான். மேஷராசி ஆட்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்களோட இயல்பு இல்லையா? எல்லாரும் அவங்கள ஏமாத்திட்டு போவாங்க. அத ஏமாத்திட்டு போங்கன்னு சொல்ல நம்மளோட லாங்குவேஜ்ல சொல்லாம எல்லாருமே அவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ மேஷராசிக்காரவங்கள எல்லாருமே யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அதற்காக மேஷம் வருத்தப்படுமா அப்படின்னா, ம்ஹ்ம். நான் அவங்களுக்கு யூஸ் ஆனேன்ல அதுவே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாரி அப்படியே ஒரு மாரி தியாகச்செம்மல்னு பட்டம் வாங்கணும்னு நெனப்பாங்க. பட் அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு, நான், எனக்கு, எனது, என்னுடைய அப்படின்ற மாரியான ஒரு சுயநலமா நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, மேஷராசிக்காரர்கள் வாழ்வினுடைய உச்சத்திற்கு தான் போவீங்க. எல்லாமே ஒரு 30 வயசு, ஒரு 35 வயசு வரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய தசா புத்தியும் சரி, அவர்களுடைய இயல்புமே சரி, அடிபட்டு, 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 செதுக்கி, செதுக்கி, செதுக்கி ஒரு 35 வயசுக்கு அப்புறம் இதுதான் வாழ்வியல். ஓ! இப்படித்தான் இருக்கணுமா? ஓ! மக்கள் இப்படிதான் இருக்காங்களா? ஓ! இப்படிலாம் கூட மக்கள் இருப்பாங்களா? இந்த மாரிலாம் இருப்பாங்களா? அப்படின்ற மாரி ஒரு என்ன சுய இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் ஜெயிக்கணும் அப்படின்னு ஓடக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் மேஷராசிக்காரங்க. யூசுவலி என்னன்னா ஆளுமை, அதிகாரம், அரவணைப்பு எல்லாத்தையும் கூட்டு போகக்கூடிய ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. நாட்ல வந்து ராஜாக்கு அப்புறம் யாருக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கும் அப்டின்னா, சேனாதிபதிக்கு இருக்கும். இந்த ராஜா, இந்த சேனாதிபதி, இந்த மந்திரி இந்த 3 பேரும் சேர்ந்தா தானே ஒரு நாடு வழுக்கும். அந்த மாரி இந்த மேஷம் அப்டின்றதுக்கு காலபுருஷ தத்துவப்படி முதல் இடத்தை குடுத்து, அதற்கு இனமாக 5ஆம் இடத்தையும், 9ஆம் இடத்தையும் அதுக்கு சமமான ஒரு நட்பு வட்டத்துக்குள் நம்ம முன்னோர்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப சிம்ம ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க இவங்களெல்லாம் வந்து மேஷ ராசிக்காரர்கள் வந்து திருமணம் செய்தார்கள் அப்டின்னா, அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு வேகமும், ஒரு விவேகமும் பொருந்தி அவங்க வந்து ஒரு ஆளுமைக்குள் வருவாங்க. யார நட்பு வச்சுக்கலாம் அப்டின்னா, மிதுன ராசிக்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, மேச ராசிக்காரவங்க வந்து ஓரளவுக்கு நீங்க எங்கெல்லாம் ஓடுறீங்களோ, அங்கெல்லாம் மிதுனம் என்ன பண்ணும், புடிச்சு இழுத்து, "ஏய் ஒழுங்காரு, ஏய் ஒழுங்காரு" அப்டின்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்களாக, உங்களுக்கு உண்மையை புரிய வைக்க ஆட்களாக மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வருவாங்க. மகரம் அப்டின்ற ராசிக்கும், கும்பம் அப்டின்ற ராசிக்கு மட்டுமே கட்டுப்படக்கூடிய ஒரு ராசி என்ன அப்டின்னா, அது மேஷம் தான். என்னங்க வித்தியாசமா சொல்றீங்க? 2க்குமே பகை அப்டின்னா, ரொம்ப சூட்சமமா சொல்லணும்னா, மேஷத்தை கட்டுப்படுத்தக்கூடிய, மேஷத்த ஓகே சொல்லக்கூடிய, வைக்கக்கூடிய ஆட்கள் 3 பேர் தான். ஒண்ணு வந்து மகர ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, துலா ராசிக்காரங்க. இந்த 3 பேரும் வந்து மேஷம் என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா, இந்த 3 பேரும் தான் அவர்களுடைய வாழ்வியலை சூட்சகமாக இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது தான் உண்மை. நெறைய மேஷராசிக்காரங்க 2 விதங்க. அவமானப்படுறதும் மகர ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்கள ஆளாக்கி விடுறதும் மகர ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. நெறைய மேஷ ராசிக்காரங்க தட்டி குடுக்குறவங்களும் சிம்ம ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க.
காலை வாரி விட்டவங்களும் சிம்ம ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. நிறைய மேச ராசிக்காரங்கள ஏமாத்திட்டு போனவங்களும் தனுசு ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அவங்கள லவ் பண்ணி காதலால கரைய வைக்கிறதும் தனுசியா தான் இருக்கும். ஸோ இந்த ராசிக்காரர்களிடம் மேஷ ராசிக்காரர்கள் அப்படின்றவர்கள் இயல்பாகவே ஒரு அட்டாச்மெண்ட்டுக்குள்ள போயிடுறாங்க வாழ்நாள் முழுவதும். மத்த ராசியெல்லாம் வந்து பெருசா வந்து கண்டுக்கிறது இல்லங்க. மேஷம் அப்படின்னாலே எல்லா ராசியும் பொருந்தாது. மேஷம்னாலே யூனிக். அது காலபுருஷனோட முதல் வீடு. குதிரைய யாராவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? அது வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். குதிரையை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 வேல தான் இருக்கு. ஒண்ணு நீங்க குதிரை பழக்கிறவங்கலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அத பழக்கும்போது அது என்ன பாடுபடுத்தும், அவங்க என்ன பாடுபடுவாங்க. அதுக்கப்புறம் சூடு போடணும், அத அடிக்கணும். அது ஆனா ஒரு தடவ குதிரை கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆழ்நாள் ஃபுல்லும் அந்த எஜமானுக்கு அடிமை அப்படின்ற மாரி மேஷத்தை அன்பால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க வந்து அடக்கி, "ஏய் உனக்கு மேல நான் பெரிய ஆளு காட்டுனேன்னா, உனக்கு மேல நான் பெரிய ஆளு போ" அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த அதிகார தோரணை அப்படின்றது சிம்மத்த விட மேஷத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். சரி ஓகே. யூசுவலா மேஷத்த பத்தி நம்மளுக்கு நெறைய தெரியும். நீங்களும் நெறைய பார்த்திருப்பீங்க. ஆனா அதையெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட குண இயல்பு இருக்கக்கூடிய இந்த ஆளுமை பொருந்திய மேஷ ராசிக்காரங்க என்னெல்லாம் பண்ணா லைஃப்ல ஜெயிக்கலாம்? என்ன கலர யூஸ் பண்ணலாம்? அப்டின்னா, இயல்பா எல்லாருமே ரெட் கலர யூஸ் பண்ணுங்க. மேஷம் அது செவ்வாயோட வீடு. நீங்க வந்து ரெட் யூஸ் பண்ணலாம். ஓகே நீங்க ரெட் யூஸ் பண்ணுங்க. ஆனா எல்லோ கலர் அப்டின்றது மேஷ ராசிக்கு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான பவர்ஃபுல்லான கலரா இருக்கும். யூசுவலி மேஷ ராசிக்காரங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா, எல்லோ கலர் அதிகமா பயன்படுத்திட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த இடத்துல சக்சஸ் அப்படின்றது இருக்கும். நீங்க ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு எல்லோ கலர் இல்ல அப்படின்னா, உங்க எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அடையாளம், ஒரு கர்ச்சீஃபா இருக்கட்டும், ஒரு பேனாவா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு உங்க கையில இருக்கும். நீங்க திதி சூனியம் ஆயிடுச்சு, அது இதாயிடுச்சு, அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. சிம்பிளா மேஷ ராசிக்காரங்க எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. சன்செட் கலர்ன்னு சொல்லக்கூடிய அந்த இளம் ஆரஞ்சு கலர யூஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா, ஒயிட் கலர், ஆஃப் ஒயிட் அப்படின்றதும், பிங்க் கலர்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு சூப்பரா அவங்களுடைய அச்சீவ்மென்ட் அப்படின்றது ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா, பிங்க் கலரு இல்லாட்டி எல்லோ கலர்லாம் யூஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப 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 டாப்புக்கு வருவீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு சிம்பிள் சூட்சமா சொல்லி தரேன். வித்தியாசமா தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. யாராவது மேஷ ராசிக்காரங்க அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணாக இருந்ததுன்னா, எல்லோ கலர்ல அந்த ரோஸ் இருக்குல்ல, அத காது பக்கத்துல வச்சுட்டு போங்க. இன்டர்வியூல நீங்க கிளிக் பண்ணி, "என்ன மேடம் ஆட்டோக்காரன் நடி திரும்புனா ஆட்டோ ஓடுன்ற மாரி கதையெல்லாம் ஓடுறீங்க" அப்படின்னா, கண்டிப்பா நடக்கும். ஏன்னா, இயல்பாவே ஸ்கூல் பஸ்லாம் பாருங்களேன் எல்லோல இருக்கும். ஏன்னா, கண்ணுடைய திறன் அப்படின்றது அந்த எல்லோக்கு ஈஸியா ஒரு அட்ராக்ஷன் ஆகும். மேஷத்தோட வேகத்துக்கு அந்த எல்லோ கலர் அப்படின்றது என்ன ஆகும்னா, அழகா உங்கள அட்ராக்ட் பண்ணி இன்டர்வியூ போம்போது நீங்க கண்டிப்பா எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. எல்லோ கலர் ரோஸ வச்சுட்டு போங்க. இல்ல உங்க தோடு எல்லோ கலர்ல போட்டு போங்க. ஆண்களாக இருந்தால் எல்லோ கலர் பேனாவ வந்து பாக்கெட்ல வச்சுட்டு போங்க. சூப்பரா உங்களுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். உங்கள அறியாமயே அந்த கலர் அப்படின்றது உங்கள இயக்கிக் கொண்டே இருக்கும். ஓகேவா? ஏன்னா எல்லோ அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி என்னது? குருவுடைய கலர் இல்லையா? அப்போ உங்களுக்குள்ள ஒரு ஞானம் வந்து கரெக்ட்டா நம்ம வேகத்த கண்ட்ரோல் பண்ணி பதட்டம் இல்லாம நிதானமா ஒரு விஷயத்த பண்றதுக்கு இந்த எல்லோ அப்படின்றது உங்களுக்கு முதன்மைத்துவமான ஒரு கலராக இருக்கும். கிளியர். ஓகே. அடுத்து நான் என்ன மாரியான உணவு சாப்பிடலாம்? அப்டின்னா நெறையா அன்னாச்சி பழம் சாப்பிடுங்க. மேஷராசிக்காரங்க நெறையா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நெறைய அன்னாச்சி பழம் சாப்பிடுறது, நெல்லிக்காய் சாப்பிடுறது, இந்த மாரியெல்லாம் சாப்பிட்டுட்டு போனீங்க, இல்ல சாப்பிடுறீங்க, நெறைய உங்களோட டே டு டே லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னா, நெறைய மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி வரும். ஏன்னா, நம்ம என்ன சாப்பிடுறோமோ, அதுதான் மூச்சு காற்றாக வெளிய வருது இல்லையா? இது ஒரு பெரிய சயின்ஸ் இது பின்னாடி இருக்கு. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் இந்தந்த ராசிக்காரர்கள் இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காங்க. நெல்லிக்காய் ஜூஸ், நெல்லிக்காய் எடுத்துக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு பவர் வருது. துவரம் பருப்பு அப்படின்றது அதிகமா சேர்த்துக்கொள்ளக்கூடிய மேச ராசிக்காரர்கள். அ நெறைய விஷயத்திலிருந்து துவரம் பருப்பை தானமாக குடுக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள், உங்களுடைய இன்னல்கள்ல இருந்து நீங்க மீண்டு வந்துரலாம். நெறைய துவரம் பருப்ப நீங்க வந்து செவ்வாய்க்கிழமலாம் துவரம் பருப்பு போட்டு நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, மேஷ ராசிக்காரங்களுக்கு அன்னைக்கு சக்சஸ் தான். ஒரு விஷயத்த நம்ம போம்போது, துவரம் பருப்பு எடுத்து அட்லீஸ்ட் சாமி கிட்ட வச்சுட்டு, அந்த விஷயம் நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு, "முருகா என் கூடயே இருப்பா" அப்படின்னா அவர் முன்னுக்கு வந்து நிப்பாரு. மேஷ ராசிக்காரர்கள் துவரம் பருப்பு அப்படின்றத உங்களோட லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சக்சஸ் உங்கள தேடி வந்துட்டே இருக்கும். சரி ஓகே. எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நான் ஒரு விஷயம் பண்ண ஒரு பொண்ணு பார்க்க போறேன். இல்ல நான் ஒரு இன்டர்வியூக்கு வந்து எழுதி போட போறேன். எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நான் பண்ணா, எனக்கு வந்து சூப்பரா இருக்கும் அப்டின்னு நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தரேன். எப்பொழுதுமே இந்த 2ஆம் நட்சத்திரம், இந்த 6ஆம் நட்சத்திரம், இந்த 8, 9, 4 இந்த நட்சத்திரத்த மட்டுமே நீங்க பயன்படுத்துனீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அதி உற்பதமான நிலைக்கு போலாம். சரி ஓகே. இந்த 2ஆம் நட்சத்திரம் சொல்றது மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரத்தன்னைக்கோ, இல்லாட்டி பூர நட்சத்திரத்தன்னைக்கோ, பூராட நட்சத்திரத்தன்னைக்கோ நீங்க ஒரு செயலை செய்தீர்களேயானால், கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய விளைவை, மிகப்பெரிய சக்சஸ அது வந்து குடுக்கும். ஏன்னா, அததான் சம்பத்து தாரைன்னு சொல்லுவோம். 2ஆம் நட்சத்திரம் தான் நம்மளோட சம்பத்து தாரை. சம்பத்துனா நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து குடுக்கக்கூடியது. அப்போ கண்டிப்பா மேஷராசிக்காரங்க அஸ்வினி நட்சத்திரம் இத பண்ணுங்க. பரணி நட்சத்திரமாக இருந்தால் கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துல உங்களுக்கான ஒரு செயலை ஆரம்பிங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ கண்டிப்பா கொண்டு வந்து குடுக்கும். ஓகே.
கிருத்திகை நட்சத்திரக்காரங்க மேஷராசியில் இருக்கிறவர்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பா ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நாட்கள்ல உங்களுடைய செயல்பாடை நீங்கள் செய்தீர்களே ஆனால் உயரத்தின் உச்சத்துல தான் இருப்பீங்க. ஏன்னா எப்பயுமே இந்த காலம், நேரம் இதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு விஷயத்த செய்யும்போது அதற்கான ரிசல்ட் அப்படின்றது கொஞ்சம் தனித்துவமா தான் இருக்கு. இயல்பாவே மேஷத்துக்கு எல்லாமே கிடைச்சிருங்க. ஆனா அத அனுபவிக்கிறதுக்கு அவங்க நான் அனுபவிக்கிறத அடுத்தவங்க அனுபவிச்சா நல்லா இருக்குமேன்ற மாரி சொல்லுவாங்க. யாரையாவது வந்து நீங்க உங்கள மாரி உண்டா? உங்கள நம்பி வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மேஷத்துக்கிட்ட விட்டா போதும். உங்களுடைய உயிரே குடுக்கக்கூடிய அளவுக்கு இறங்கி, உங்க எனர்ஜி எல்லாம் அவங்களுக்காக உழைச்சு, அவங்களுக்காண்டி விஷயத்த மேற்கொண்டு அப்படியே போயிடுவாங்க. 1008 ஐடியா வச்சிருப்பாங்க. 1, 2 எல்லாம் கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு முக்கிய புள்ளியா யார் இருப்பாங்க அப்படின்னா, அது மேஷமா தான் இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு போணும், இந்த யாரையாவது ஒருத்தவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மேஷ ராசிக்காரர்ட்ட கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற 10 பேரோட அட்ரஸ், ஃபோன் நம்பரு, யார பார்க்கணும், யார பார்க்கக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸும் உங்ககிட்ட குடுத்து, உங்கள வழிநடத்தி இருப்பாங்க. நீங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு கான்டாக்ட்ன்னு ஒண்ணு கேட்டா போதும். அது சம்மந்தமா ஒரு 30 கான்டாக்ட்ஸ் எடுத்து இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி குடுக்கக்கூடிய, அவங்க நல்லவங்களா, அவங்க ஏன் கேட்கறாங்கலாம் யோசிக்க மாட்டாங்க. கேட்டா நான் குடுத்துறணும் அப்படின்ற மாரியான ஏன்னா அது கேது அப்படின்ற ஒரு நட்சத்திரமும், சுக்கிரன் அப்படின்ற ஒரு நட்சத்திரமும், சூரியன் அப்படின்ற நட்சத்திரத்துடைய காம்பினேஷன்ல இருக்கு. அதனால ரொம்ப சாப்பாட்டு பிரியர்களா கொஞ்சம் காரசாரமா சாப்பிடுறது அப்படின்றது மேஷத்துக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அப்போ இந்த சாப்பாடு அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள், முதன்மை ராசி மேஷம் தான். நெறைய பேருக்கு இந்த பைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வர்றதுக்கான தன்மைய வந்து இந்த சாப்பாடே அவங்களுக்கு குடுத்துட்டதுனால, பைல்ஸ் விஷயத்துல அனுபவிக்கக்கூடிய ஆட்களாக மேஷ ராசிக்காரர்கள் இருக்காங்க. தலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டிய ராசியும் மேஷ ராசி தான். ஓகே. கண்ணாடி நெறைய மேஷ ராசிக்காரங்க போட்டிருப்பாங்க. மேஷராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, அந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா சூரியன் அப்படின்னாலே கண்ண குறிக்கக்கூடிய இடம். நெறைய ஆளுமை, நெறைய வந்து அதீத வேகம். இந்த அதீத வேகத்த ஒரு கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு கண்டிப்பாக தனுசால தான் முடியும் இல்லையா? அப்போ நீங்க தனுசு ராசி வரக்கூடிய அந்த 3 நட்சத்திர நேரத்தில பண்ணாலுமே உங்களுக்கு அது சக்சஸ் தான் குடுக்கும். ஓகே கிளியர். நான் வந்து யார கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்? இதெல்லாம் ஓகே. நான் யார அவாய்ட் பண்ணணும் அப்டின்னா, கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் கொஞ்சம் கடகக்காரங்களையும், கொஞ்சம் கன்னி ராசிக்காரர்களையும் தயவு செஞ்சு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரங்களையும் அவாய்ட் பண்ணக்கூடிய மேஷ ராசிக்காரர்கள் வாழ்வில ஜெயிப்பாங்க. ஐய்யயோ! எனக்கு குடும்பமாவே அப்படிதான் அமைஞ்சிருச்சு. இல்ல கூட இருக்கவங்களே அப்படிதான் இருக்காங்க. நான் என்ன பண்றது? அப்படின்னா, ஒண்ணும் பண்ண வேணாம். அவங்களோட இயல்ப புரிஞ்சுக்கிட்டு, நீங்க உங்க பாடியில போயிட்டே இருங்க. அவர்களிடமிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இயல்பாவே எனக்கு என்ன கலர் ஆகாது. நான் எத யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் இந்த கிரீன் கலர்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. மேஷராசிக்காரங்க அந்த கிரீனையும், பிளாக்கையும் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஒரு பெரிய சக்சஸ் தான். என்ன மேடம் நான் பிளாக் இல்லாம எப்படி பேண்ட்டே, ஷர்ட்டே அதுதான் நான் எப்படி பிளாக் இல்லாம நான் போறது அப்படின்னா, பிளாக் போட்டீங்கனாலும் நான் சொன்ன இந்த கலர்கள்லாம் உங்களோட ட்ரெஸ்ல இருக்கிற மாரி, அதிகமா இருக்கிற மாரி வச்சுக்கோங்க. கருப்பு பேனால எழுதுறதும், கிரீன் பென்ல எழுதுறதும் இப்போதைக்கு வேணாம். நீங்க அந்த மாரி ஏதாவது எழுதுனீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்த வந்து அது கிரியேட் பண்ணி விட்டுரும். அதனால இந்த 2 கலரையும் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 2 ராசிக்காரர்களையும் நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்றது? இப்போ நான் வந்து நீங்க 40 சைஸ் சட்டை போடலாம். நான் போட முடியுமா? முடியாது. அவங்கவங்களுக்கு தகுந்த மாரியான அவங்கவங்க சைஸ்ல தான் போட முடியும் இல்லையா? அந்த மாரி சில ஆட்களோட தான் பொருந்துவார்கள் அப்படின்றது இருக்கு. எல்லா ராசிக்காரங்களும் நல்லவங்க தாங்க. எல்லா ராசியுமே சூப்பர் தான். எல்லா மிருகங்களும் இருக்கு. எல்லா மிருகங்களும் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்க முடியுமா? முடியாதுல்ல. பாம்புக்கு கீரி பகையா இருக்கும். பூனைக்கு எலி பகையா இருக்கும். அந்த மாரி இந்த ராசிக்காரர்களை கொஞ்சம் தவிர்த்தல் அப்படின்றதோ, இல்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணுதல் அப்படின்றதோ, இந்த மாரி நண்பர்கள் இருந்தா கூட அவங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருத்தல் அப்படின்றதோ, உங்களுடைய மிகப்பெரிய மனக்கசப்புல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கு இருக்கும். நெறைய சிம்ம ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ராசியாகவே மேஷ ராசிக்காரங்க இருக்கீங்க. உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய அதீத பலம், உங்களுடைய மிகப்பெரிய ஞானம், அத தாண்டியும் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை எல்லாமே வந்து சூப்பரா இருக்கணும். எப்பயுமே வந்து என்கிட்டயே இருக்கணும் அப்டின்னா, முருகன், மலை மேல் இருக்கக்கூடிய முருகன். அதுவும் சாதாரண முருகன்லாம் இல்ல. மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய 5ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய அண்ணாமலையார நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், மேஷராசிக்காரங்க வாழ்க்கையில ஜெயிச்சுடுவீங்க. அண்ணாமலையாருடைய வழிபாடு அப்படின்றதோ, சிவ வழிபாடு அப்படின்றதோ மேஷராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். ஸோ முருகன் வழிபாடும், சிவ வழிபாடும் மேஷராசிக்காரங்களுக்கு அதி அற்புத பலனை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்ப நம்ம என்ன கலர் யூஸ் பண்ண போறோம்னு நம்ம பார்த்தாச்சு. என்ன மாரியான கடவுளை வழிபடணும்னு பார்த்தாச்சு. எந்த நாள்ல பண்ணணும்னு பார்த்தாச்சு. எந்த நட்சத்திரத்துல பண்ணணும்னு பார்த்தாச்சு. யாரோட சேரலாம்னு பார்த்தாச்சு. இனிமே வரக்கூடிய எபிசோட்லலாம் இன்னும் நெறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தரமே உணவாய் என்றும் அபூர்வா.